அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சமீபத்துல தமிழகத்தில் வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் நீக்குதல் என்ற பெயர்ல எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தினாங்க. எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அனைத்து படிவங்களும் 100% முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அந்த பணி நிறைவடைந்து விட்டது என்ற நிலையில் இன்றைய தினம் 19ஆம் தேதி இன்றைய தினம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியல்கள்ல வரக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அதனுடைய தமிழகத்தின் மொத்த வாக்காளர்கள் 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மொத்த கணக்காக தற்போது வந்துள்ளது. அது ஒவ்வொரு தொகுதியிலேயும் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்தும் போது எதிர்கட்சிகள் இது போன்ற அரசியல் பிரமுகர் எல்லாம் எதிர்க்கிறதுக்கு பிரதானமான காரணமே இதுவாகத்தான் இருந்தது. இதுல நீங்க உங்களுக்கு தேவையான பகுதிகளில் ஆள்களை நீக்குவதும் சேர்க்குவதற்கும் நீங்கள் பீகாரை போன்று இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த இருக்கிறீங்க. ஆகையால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளவுக்கு சென்று இது வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு. எதை மக்கள் அச்சப்பட்டார்களோ, எதற்காக எதிர்கட்சிகள் போராடினார்களோ அந்த நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இப்போது தெரியக்கூடிய ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்துல 1,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடியில 1,62,200 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இறந்தவர்கள் இருக்கிறாங்க, இறந்தவர்கள் இருப்பாங்க. அது நியாயமான ஒன்றாக இருக்கு. இறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் நீக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதே மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்க என்று சொல்றாங்க. அப்படி புலம்பெயர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த பகுதியில புலம்பெயர்ந்திருக்கிறார்களோ அந்த பகுதியில அவர்கள் சேர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும். டபுள் என்ட்ரியாக இருந்தா நீக்கப்படுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மாறாக அவர்கள் ஒரு இடத்துல இருந்து அவருடைய பெயர்கள் வராம இருந்திருந்தால் அவர்களை உயிரோடு இருக்கக்கூடியவர்களை இறந்தவர்கள் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை புலம்பெயர்ந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் ஆதாரமற்றோர் என்று இப்படி நீக்கப்பட்டிருந்தால் இது தமிழகத்துல மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டமாக மாறுவதற்கு இது வழிவகுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். பீகார்ல தேர்தல் ஆணையம் எதிர்கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய சமயத்துல அதற்கான முழு விளக்கத்தை கொடுக்கல. அதுதான் மக்களுக்கு அச்சமாக இருந்தது. இதுல என்ன நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளி மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சென்னை பகுதியில புலம்பெயர்ந்து போவாங்க, வேலைக்கு போவாங்க, படிப்பதற்கு போவாங்க, தொழில் ரீதியாக போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதே நேரத்துல சென்னையில இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை பார்த்தா கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப சென்னையில அங்க புலம்பெயர்ந்து போனவர்களுடைய நிலை என்ன? அப்ப சந்தேகம் அதிகமாக ஆகுது. சென்னையில புலம்பெயர்ந்து போயிருந்தாங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்க போய் வாக்காளர் ஆவாங்க. அப்ப அங்க என்ன ஆகணும்? கணக்கின்படி குறைந்திருக்கணும். கணக்கின்படி அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க கூடாது. அங்க அவர்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க வெளி மாவட்டத்துல புலம்பெயர்ந்தவருடைய பட்டியல் அதிகமா இருந்து சென்னையில புலம்பெயர்ந்தவருடைய பட்டியல் குறைவாக இருக்கணும். அங்க என்னன்னா மாறாக சென்னையில கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, இதுதான் ஆரம்பத்துல இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கப்படுவதற்குண்டான அந்த காரணத்தை வலுவாக தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலை கண்கூடாக பார்க்க முடியுது. அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கடமை தற்போது என்னவாக இருக்குன்னு சொன்னா, இவர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடியதுல யார் யார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த வாக்காளர்கள் தற்போது உயிரோடு இருக்கின்றார்களோ, பயனாளர்களாக வாக்காளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நீக்கப்படவில்லை, அவர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை நாங்க நீக்க மாட்டோம், அதற்கான ஒரு அவகாசம் இருக்கு, அதுல நீங்க தாராளமாக முறையிட்டு எங்களிடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க சேர்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அதை இலகுபடுத்தணும். அப்படி நீக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க.
அவகாசம் கொடுத்திருந்தா மக்களை அலக்களிக்காம மக்களுக்கு இலகுபடுத்தி எப்படி நீங்க வந்து பிஎல்கோ ஆபீசரை எடுத்து ஃபார்ம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நீக்கப்பட்டதால் கண்டறிந்து மக்களை இலகுவான முறையில சேர்ப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யணும். அப்பதான் நீங்க மக்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை போக்க முடியும். அந்த வாக்காளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்களால் அந்த பாதிப்பாளர்களை சரியான முறையில வந்து மீண்டும் அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்க முடியக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவான பொது மக்களும் கவனிக்கக்கூடிய விஷயம், தேர்தல் ஆணையம் இந்த வரைவு பட்டியல் தற்போது வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கான நம்ம பெயர் பட்டியல் இல்லையா அப்படின்னு சொன்னா, இதற்கு வந்து 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் 1 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இப்படி நம்ம பேர் இல்லைன்னு சொன்னால், பிஎல்ஓ ஆபீசர் யார் உங்களை வந்து ஃபார்ம் கொடுத்தாங்களோ, யார் அந்த ஃபார்மை வந்து பெற்றுக்கொண்டார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் முறையிட்டு, இந்த ஃபார்ம்ல என் பேர் வரல, இதற்கு நீங்க வந்து தீர்வு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி புதிதாக ஃபார்ம் 6 வந்து கொடுக்க சொல்றாங்க. அந்த ஃபார்ம் 6ஐ கொடுத்து முறைப்படி சேரணும். ஏனென்றால் நம்முடைய வாக்குரிமை என்பது இந்திய நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உரிமை, அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதே நேரத்துல இதுல நம்ம வந்து கட்சிகளும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கும் இதுல கடமை இருக்கு. மக்களுக்கு இதை உதவி செய்து யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை கண்டறிந்து முகாம்களை அமைத்து அந்த முகாம்கள் மூலமாக நீக்கப்பட்டவர்களுக்கு உண்டான காரண காரியத்தை சொல்லி அவர்களுக்கான வழிகாட்டக்கூடிய ஒன்றை செய்யணும். இதையும் நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கடந்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்திலையும் இதுக்கு நம்ம உதவி செய்தோம். அதையே இந்த தருணத்திலையும் வரவு பட்டியல்ல இருக்கா இல்லையா என்பதை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நம்ம ஜமாத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. அனைத்து கிளைகளிலும் இந்த முகாமை அமைத்து மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்